ஸ்ட்ரெஸ் என்பது நீங்கள் மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி. இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சிலவங்க வந்து பெருசாக ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்த மாதிரியே தெரியல. சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையோ, தினமும் வாக்கிங் பண்ணுறதுனாலையோ, இல்லை போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை யோகா பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு குறையுமான்னு கேட்டால், இது வந்து இட்ஸ் அ டெம்பரரி ரிலீஃப். பட் யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் ப்ராப்ளம். முதல்ல உங்கள் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பெர்மனெண்ட்டாக இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர முடியும். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு எனக்கு புரியல. முதல்ல ப்ராப்ளம் என்ன? ஜாப்பில் ப்ராப்ளமா? இல்லை உனக்கு பிரேக்கப்னால ப்ராப்ளமா? இல்லை உனக்கு தனியாக இருக்கிறனால ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை வேறு ஏதாவது கடன் பிரச்சனையா? அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ப்ராப்ளத்தில் முதல்ல என்ன ப்ராப்ளங்கிறத பாருங்கள். அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? கடன் இருந்தால் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து அதை பீரியாரிட்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு இந்த பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம கடன் அடையும்? இல்லை இதுக்கு நம்ம வாங்குகிற சம்பளத்தில் இந்த கடனே அடைக்க முடியாது, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னா உங்கள்ட்ட ஏதாவது லேண்ட் ஏதாவது இருந்தால் கூட அதை விற்றுனாலும் கடன் அடைச்சி நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. ஃபுல் அண்ட் ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தால் யூ கான் சர்வை ஆஸ் அ நார்மல் பர்சன். சரிங்களா? பிரச்சனைக்கு கண்டுபிடிச்சி ஒரு சொல்யூஷன் கொடுக்காம உங்களால் பெர்மனெண்ட்டாக ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரவே முடியாது. ஸோ ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிங்க, அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறத பாருங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட மெயின் வீடியோ லிங்கை தொட்டு உள்ளே வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.